I came to bring fire to the earth. லூக்கா 12:49. மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று மேக்ஸ்மிலியன் கோல்பே என்ற ஒரு புனிதரை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பதினால் ஞாயிறு திருப்பலிகள் முன்னுரிமை பெறுகின்றன. புனிதர்கள் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபீஸ்டா இருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபீஸ்ட்னா, கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அப்படிதான் அந்த திருநாள் முன்னுரிமை பெறுகிறோம். இவையெல்லாம் மேஜர் திருவிழாக்கள், மேஜர் ஃபீஸ்ட். ஆகவே பெரிய திருவிழாக்கள் அண்டி கிறிஸ்மஸ், ஈஸ்டர் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். இந்த கிறிஸ்மஸ் அல்லது இந்த மாதா திருநாள், மாதா வீண்டுக்கு போனது, சென்ட் பீட்டர் அண்ட் பால், ராயப்பர் சின்ன பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அது முன்னுரிமை பெறும். இதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நல்லது உங்களுக்கு. அவை இன்றைக்கு மேக்ஸ்மில்லியன் கோல்பே நினைவு கூறப்படவில்லை. ஒரு அருமையான புனிதர், சாதாரண மனிதர் தான். அவர் எப்படி புனிதரானார்? அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்லக்கூடிய சிறையிலே அடைக்கப்பட்டார். அடைக்கப்பட்ட பொழுது அடக்குமுறைகள் இப்பவே பாக்குறீங்க செய்தியில, கோடாரியை எடுத்துட்டு போனா, கருவால் எடுத்துட்டு போனா அப்படின்னு 32 பேரை பிடிச்சி போட்டான் போலீஸ் ஆந்திராவில். அதுவும் பெயில் எடுக்க முடியாத ஒரு குற்றத்தில் பிடிச்சி போட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அழுது பாவம். அவன் கூலி வேலை செய்ய போறவன், அவன் என்ன பெரிய கடத்தல் பண்ண போறான்? இருக்கிற முதலைகளை விட்டுட்டானுங்க. யாரு காரணமோ எய்தவனை விட்டு அம்பை நோவானேன் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இதை விட கொடுமைகள் இருக்கும். எப்படி தெரியுமா? ஒரு 2 ஷால்ஸ் காணா போச்சு. ஷால்ஸ்னா நம்ம போடுற ஷால் இல்ல, அந்த நிலக்கரி வாரி போடுவாங்க இல்லையா, மம்மட்டி போல நீட்டமா இருக்கு, அதுக்கு தான் ஷால். அதை மறைச்சு வச்சுக்கிட்டானுங்க. ஏன்னா பதுங்கு குழியில் ஏதாவது ஒரு சுரங்கப்பாதை அமைக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு 2 பேர் திருடி வச்சுக்கிட்டாங்க, பதுங்கி வச்சுக்கிட்டாங்க. இதை போலீஸ் பார்த்தோன்னே கேட்குறான், எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்றாங்க. அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்குற 10 பேரை பிடிச்சி, இந்த 10 பேரை இன்னைக்கு சுட போகிறோம், சுட்டுருவான். அப்படிதான் நடக்கும், தண்டனை அப்படிதான். அப்போ ஒருத்தன் கதறான், ஐயோ ஐயோ என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்குதே, என்னை சாவடிக்கிறீங்களே அப்படின்னு கதறான். அவன் கதறுவதை பார்த்து இந்த மேக்ஸ்மில்லியன் கோல்பே அதில் ஒரு கைதியாக இருக்கிறார். அவர் ஒரு குருவானவர். அவர் என்ன சொல்றார்? முன் வந்து, அவனுடைய இடத்தில் நான் சாகிறேன், அவனை விட்டுடுங்க. அந்த போர் வீரர்கள், அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் ஒரே ஷாக். ஒரு எப்படி தானாக வந்து உயிரை கொடுப்பான்? அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்குது, பாவம் கதறான், எனக்கு யாரும் கிடையாது, குடும்பம் கிடையாது, அவனுக்கு பதிலாக நான் சாகிறேன். அப்படி இறந்த மனிதர் தான் இந்த மேக்ஸ்மில்லியன் கோல்பே. இன்னைக்கு புனிதராக திருச்சபை அவரை உயர்த்தி இருக்கிறது. ஒரு சிறந்த மார்டர், ஒரு சிறந்த வேத சாட்சி. இதுதான் உண்மையான கிறிஸ்துவம், இதுதான் உண்மையான சான்று பகர்தல். வெறுமனே வேதம் பேசிக்கொண்டு, சட்டம் பேசிக்கொண்டு, இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, எல்லாம் சரியில்லை, என்ன தவிர அப்படின்னா அவன் முதல் பரிசேயன். ஒரு உண்மையான கிறிஸ்துவன் என்றால் அவனுடைய வாழ்வு பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், பூவுக்கு வாசம், மனிதருக்கு சுவாசம், ஒரு கிறிஸ்துவனுக்கு விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி சும்மா பேரளவில் இருந்தா போதுமா? கோயில வந்து ஜெபிச்சா போதுமா? ஜெபமாலை சொன்னா போதுமா? சிலுவை பாலை செஞ்சா போதுமா? பத்தாது. வாழ்க்கையிலே நான் பிறருக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், அது இழப்பு ஏற்பட்டால் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். கிறிஸ்துவே எனக்கு ஆதாயம், மற்றவர்கள் எல்லாம் குப்பை என்று சின்னப்பர் சொன்னாரே, அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்குதா? இருக்க வேண்டும். நற்செய்தியில ஒரு பகுதி இருக்கும், ஒரு அருமையான பகுதி, எனக்கு ரொம்ப பிடிச்சமான பகுதிகளில் இது ஒன்றும். இயேசு சமாரியாக்குள்ள வருவார்.
மேலே கலிலேயா, நடுவுல சமாரியா, கீழே கலிலேயா. அதான் அந்த பாலஸ்தீன் நாட்டினுடைய மேப். மேலே கலிலேயா, நடுவுல சமாரியா, கீழே ஜுதேயா. அங்கதான் பெத்லகேம், எருசலேம் எல்லாம் ஜுதேயா நாட்டில் இருக்கு. சமாரியாவில் அது ஒதுக்கப்பட்டவர்களுடைய நிலம் என்று யூதர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். மேலே கலிலேயா, இயேசு வாழ்ந்த இடம், மீன் பிடிச்ச இடம், புதுமைகள் செஞ்ச இடம். அப்ப கலிலேயாவிலிருந்து சமாரியா பக்கம் வரும் பொழுது ஒரு கிராமத்துக்குள்ளார போறார். கிராமத்துக்குள்ளார போகும் பொழுதே அங்கே ஒருவன் பேய் பிடித்தவன் இருந்தான். பயங்கரமான பேய். அவனை அடிக்கடி வெள்ளத்தாட்டம். இந்த பேயிலேயே பல வகையானது உண்டு. அந்த பேய் ஒருத்தர் மேல ஏறிச்சுன்னா அவங்களை எப்படியாவது சாகடிக்கணும்னு பார்க்கும். ஒரு சில குதிரைங்க அப்படிதான் இருக்கும். அந்த குதிரையில அந்த எஜமான் மட்டும்தான் ஏறி பயணம் முடியும். வேற எவனாவது ஏறினானா அவனை கீழே தள்ளி காலில் மண் வாரி போடும். அது குதிரைகளுடைய குணம். அப்படி இந்த பேய் என்ன செய்யும்? அவனை விழத்தாட்டி அவனை சாகடிப்ப முயற்சி கொண்டே இருக்கிறது. 2 பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி இறந்து போனாங்க, பேய் பிடிச்ச பிள்ளைங்க. என்னுடைய பங்கு அனுபவத்தில் அதெல்லாம் நிறைய பேய் கதைலாம் நிறைய சொல்லுவேன் நான். அதெல்லாம் அனுபவங்கள். இப்ப நம்ம கதைக்கு இயேசுவிடம் அவனை கூட்டி வருகின்றார்கள். இயேசு பார்த்தோன்னே பேயெல்லாம் நடுங்குது. ஏன் எங்கள் விஷயத்தில் தலையிடுகிறீர்? நீ பாட்டுக்கு வந்தியா, நீ பாட்டுக்கு போனியா, ஏன் எங்கள் விஷயத்தில் தலையிடுற? பேசாமல் இரு. சரி, எங்களை அனுப்புறதுதான் அனுப்புற, நாங்க வாழுகின்ற இடத்துக்காவது அனுப்பு. எது வாழுகின்ற இடம்? பன்றிகள். ஆகவேதான் யூதர்கள் பன்றிகறி சாப்பிட மாட்டாங்க. பன்றிகள் பேய்களுடைய அந்த வாகனம். எப்படி இந்துக்கள் கடவுளுக்கெல்லாம் வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஆகவே யூதர்கள் பன்றிகறி சாப்பிட மாட்டாங்க. மக்காபி ஆகமத்திலையும் இது வருது. இதெல்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கணும். பைபிள்ல எப்படி எப்படி வருது. சரி, நாங்க இருக்கிற இடத்துக்காக அனுப்பு. சரி போ. இந்த பேயெல்லாம் பன்றி கூட்டத்தில் புக. இப்ப பாருங்க, இப்பதான் அருமையான கருத்து உங்க ஞாபகத்தில் இருக்கணும். இந்த பன்றிகள் பசாசை ஏற்றுக்கொள்வதை விட சாவது மேல் என்று சொல்லி 2000 பன்னியும் அப்படியே சாடி மலையிலிருந்து கடல்ல விழுந்து இறந்து விட்டன. 2000 பன்னி. இந்த உப்பளம் ரோட்டில் அந்த உடையார் தோட்டத்துக்கு அந்த புது ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. நான் அப்படி போனால் அப்படி ஷார்ட்கட்டில் அப்படி வருவேன், 2 வீலரில் போனால். அங்கே ஒரு வெள்ளை பன்றிக்கறி விற்கப்படும் அருமையான ஒரு கடை. ஃப்ரீசர் போட்டு வச்சுருக்கிறாங்க. 1 கிலோ 250 ரூபா. கரெக்டாக ஃபாதர் விலையெல்லாம் சொல்லலைன்னா நின்று நான் வாங்கிட்டே வருவேன். சரி, எப்பயாவது ஒரு தடவை வாங்கிட்டு வருவோமே. அப்போ இப்போது 1 கிலோ 250 ரூபா. அப்போ ஒரு பன்னியானது குறைஞ்சபட்சம் 100 கிலோ இருக்கும், 100 கிலோக்கு மேலேயே இருக்கும். அப்போ ஒரு 2000 ரூபா வச்சுப்போம் மினிமம். 2000 பண்ணி 2000 பட்டா 20 லட்சம். 20 லட்சமும் போச்சு. இயேசு இந்த பேயை ஓட்டுனா போன்னு சொன்ன உடனே அந்த பன்றி கூட்டத்துக்குள் பேய் போனதும் இந்த 2000 பன்றிகளும் இறந்து விட்டன. அந்த ஓனருக்கு எப்படி இருக்கும்? எவன்டா அவன் வந்து என் வயிற்றுல மண்ணள்ளி போட்டது அப்படின்னா இந்த பன்றி மேய்க்கிறெல்லாம் ஓடி போய் சொல்லுவான், ஐயா ஐயா, ஒருத்தர் யாரோ இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, அங்க இருக்கிற பேய் பிடிச்சவனுக்கு குணமாக்கினாரு, அந்த பேயெல்லாம் நம்ம பன்றி கூட்டத்தில் பூந்துச்சு, பன்றி எல்லாம் போய் செத்து போச்சு. எல்லாம் அவனோட சேர்ந்து வந்துருவாங்க. அப்படித்தானே வருவாங்க. ஒருத்தருக்கு ஏதாவதுன்னா கும்பல் சேர்ந்துருமே, பெரிய கும்பல். அதானே இந்த மாப் மென்டாலிட்டி. எல்லாம் கும்பலா அப்படியே சப்ஜாடா வராங்க. யாரு? அந்த கிராமத்து மக்கள்லாம் வந்து பார்த்தா பேய் பிடிச்சவன் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். 2000 மணியும் செத்து போச்சு. அந்த பன்றிகள் பசாசை ஏற்பதை விட சாவதே மேலென்று இறந்து விட்டன. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க? எங்களுக்கு பன்றிகளே தேவை, நீ வேண்டாம், எங்க ஊருக்குள்ளார நுழையாதப்பா, நீ காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளாரே எங்க ஊருக்கு 20 லட்சம் நஷ்டம், நீ உள்ள வந்தீனா இன்னும் எவ்வளவு நஷ்டம் வரும், வேண்டாம் சாமி உன் சங்காத்தம், நீ அப்படியே போ. நற்செய்தி பாடம் தான், நான் ஒன்னும் புதுசா சொல்ல, கொஞ்சம் டிராமாட்டிக்கா சொல்றேன், அவ்வளவுதான். இயேசு வேண்டாம், பன்றிகள் தான் வேண்டும். அன்று மட்டுமா, இன்றும் தான். நாங்கள் செமினரியில் படிக்கும்போது கிறிஸ்துமஸ் சமயத்தில் டிராமாலாம் செய்வோம். அப்படி டிராமா செய்யும் பொழுது, இயேசு இன்று நம்மிடையே வந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோமா அப்படின்றது தான் கேள்வி.
இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம், இயேசுவே நான் அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு இடம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். தவச காலத்துல நான் ஒரு கவிதை சொல்லுவேன், இன்னும் எனக்கு நேரம் கிடைத்திருந்தால் இன்னும் நான் நிறைய செய்வேன். இந்த தவச காலம் பூரா 45 நாள் இருந்துச்சு, எனக்கு நேரம் கிடைக்கல, உனக்கு எப்போது நேரம் கிடைக்காது அப்படி. இப்படி அந்த டிராமாவில் என்ன கருத்து வரும்னா, இயேசு ஒவ்வொரு வீட்டா தட்டிக்கிட்டே வருவார். ஒருத்தர் இடம் இல்லை இடம் இல்லை இடம் இல்லைன்னு சொல்லிட்டே வருவாங்க. ஒரே ஒருத்தர் தான் சொல்லுவார், நான் இடம் கொடுக்கறதுக்கு ரெடி தான், ஆனா உங்ககிட்ட இடத்த கொடுத்தா நீ மடத்தை பிடுங்கின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கை உள்ளார பூந்துட்டு நீ இது குடிக்க கூடாது, நீ அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்படின்னு என் சுதந்திரத்தை நீ வெட்டி விடுவாய். வேண்டாம், நீ இடம் இல்லை அப்படின்னு இயேசுவுக்கு இடம் இல்லை. பாருங்கள், இதுதான் இயேசு நற்செய்தியில் சொல்றாரா, சமாதானத்தை கொண்டு வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, வாளையே கொணர்ந்தேன். இதுதான் அர்த்தம். இயேசு இருக்கின்ற இடத்திலே இந்த டர்புலன்ஸ் என்பது இருக்கும். He comforts the afflicted and afflicts the comforted. யாருக்கெல்லாம் ஆறுதலும் தேறுதலும் தேவையோ அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்றார். யாரெல்லாம் அப்படியே சுகவாசியா இருக்கிறாங்களோ, the complacent people, complacency எல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கிறேன், நான் உண்டு என் வேலை உண்டு, கோயிலுக்கு உண்டு போறேன், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சிக்கன் ஏற்றிக்குவேன், கொஞ்சம் சிக்கன் கறி சாப்பிடுவேன், ஜம்முன்னு இருப்பேன், அடுத்த நாள் வேலை யாருக்கு அந்த துன்பம் கிடையாது. காம்ப்ளசன்ட் இல்லை, இயேசு அவர்களை எல்லாம் தூண்டி எழுப்புகிறார். afflicts the complacent people. ஆகவே இயேசு இருக்கின்ற இடம் அது நிச்சயமாக நம்மை நோண்டிக்கொண்டே இருக்கும். நாயிங்னு சொல்லுவாங்க. எப்படி எலி கடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, நீ செய்யறது சரியில்லை, நீ இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும், இன்னும் சிறப்பாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கொடுக்கின்ற பாடம். The Prince of Peace is not bringing the kind of peace we have when nothing matters now that, but a sword to destroy it. அமைதியின் அரசர் கொண்டு வருவது அமைதி அல்ல, அதை அழிப்பதற்கான வாள். ஆகவே இயேசுவினுடைய ஒரு பணிவாழ்வு என்றால் அதில் நிச்சயமாக வேதனை, சோதனை, பிரச்சனைகள், எதிர்நீச்சல் இருக்கும், இருக்க வேண்டும். சும்மா ஈஸி கோயிங் லேசி ஜென்டில்மேன் லைஃப் அல்ல. கிறிஸ்து வழி வாழ்வு என்பது உண்மையான சிலுவை வழி வாழ்வு, பாடுகளின் பாதை. உலகத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டவரும் அவர்தான், உலகத்தால் மிக தவறாக புரிந்து கொண்டவரும் அவர்தான். ரெண்டையும் கவனிங்க, வித்தியாசம் இருக்கு பாருங்க. மறுபடி படிக்கிறேன் பாருங்க. உலகத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டவரும் அவர்தான். உலகத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டார். எல்லாம் நாடி தேடி வந்தாங்க, அரசரே நீதான் எங்கள் தலைவர், தலைவா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இப்ப நம்ம சொல்ற மாதிரி தலை, நீதான் தலை, நீதான் தளபதி, யா ஊ அப்படின்றாங்களே, அந்த மாதிரி இயேசுவை பார்த்து நீங்க தான் தலை. ஏன்? அவர் உண்மையாகவே அமைதியின் அரசராக வந்ததாக்காவா? ரொட்டி கொடுத்தார், சும்மனே ரொட்டி கொடுத்தார். பிரசங்கம் கேட்டோம், இலவசமா ரொட்டி, பத்தாவதுக்கு சைடிஷ் மீன் வேற. போதாதா? போதுமே. அவர் பின்னாலேயே போனா பிரசங்கத்தை கேட்டுட்டு ரொட்டியை சாப்பிட்டுட்டு மீன் சாப்பிட்டுட்டு வரலாமே. வேணா தண்ணியை கொஞ்சம் தூரம் இடத்துல கொடுக்க சொல்லுவோம், பாக்கெட் தண்ணியாவது பாட்டில் தண்ணியாவது கொடுக்க சொல்லுவோம், இங்கேருந்து சுமந்து போறது மிச்சம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இவரை அரசராக்கி விட்டோம் என்றால் நம்முடைய வயிற்று பசி தீர்ந்து விட்டது. வயிற்றுக்கு ரொட்டி கொடுக்கும் அரசராக அவர் இருக்க விரும்பவில்லை. ஆகவே அடுத்த தடவை கும்பலா வந்தோடனே நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த புதுமைகளை கண்டதால், வயிறார உண்டதால் என்னை பின்பற்றுகிறீர்கள். உலகத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டவரும் அவர்தான், உலகத்தால் மிக தவறாக புரிந்து கொண்டவரும் அவர்தான். இதுவே என் உடல். தவறா காட்டு மிராண்டித்தனமா அவன் உடலை திங்க சொல்றான். இவன் தலைவனா சொல்லுவோம்ல, நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்து சொல்லியிருப்போம். இனி இதை விட இன்னும் நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்போம். நமக்கு என்ன சொல்லியா தரணும் பேசுறதுக்கு? எப்பா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நல்லாவே பேசுவோம். உலகத்தால் மிக தவறாக புரிந்து கொண்டவரும் அவர்தான். கிண்டல் பண்ணாங்களா? எத்தனை கிண்டல், எத்தனை கேள்வி. மற்றவங்களெல்லாம் குணமாக்குன, மற்றவங்களுக்கு எல்லாம் உயிர் கொடுத்த, உனக்கு உயிர் கொடுக்கறதுக்கு தப்பிக்கிறதுக்கு துப்பு இல்ல, நீ தான் ராஜாவா? சிறுவையில் இருக்கும்போது சொன்னாங்க இல்லையா,
நீ மற்றவர்களெல்லாம் காப்பாற்றினாயே, உன்னையே காப்பாற்றிக்கொள். உலகத்தால் மிக தவறாக புரிந்து கொண்டவரும் அவர்தான். உலகம் தவறாக புரிந்து கொண்டது. ஆகவேதான் இந்த சிலுவையில நாம் எழுதி வைத்திருக்கிறோம் ஐயனாரை. அர்த்தம் எல்லாருக்கும் தெரியணும். தெரியலனா இன்னைக்காவது தெரிஞ்சுக்க. நான் அடிக்கடி இந்த புனித வாரத்தில் சொல்வது உண்டு, அவ்வப்பொழுது சொல்வது உண்டு. ஐயனாரைனா என்ன? இயேசு நசரேனுஸ் ரெக்ஸ் யூதேயோரும். நசரேன் ஆகிய இயேசு யூதர்களின் அரசன். அரசன் இப்படியா இருப்பான்? அரைகுறை ஆடையோட சிலுவையில அரசனுக்கு வேண்டிய மகிமை மரியாதை பட்டு பீதாம்பரம் இல்லையே. ஆனால் இவர்தான் அரசன். ஆகவேதான் உலகத்தால் மிக தவறாக புரிந்து கொண்டவர் இந்த சிலுவை சின்னத்தை தான் நாம் வைத்து மகிமைப்படுத்துகிறோம். அதுலயும் சாத்தான் பூந்துருச்சு. சாத்தான் புகுந்து நம்ம மக்கள்ல, முக்கியமா கத்தோலிக்க மக்கள்ல, சிலுவையா, ஐயோ இத வீட்டுல வைக்க கூடாது, வீட்டுல வச்சா துன்பம் வரும், துயரம் வரும், கஷ்டம் வரும், இதை தூக்கி கொண்டு போய் சாமியார் வீட்லயோ கோயில்லையோ கெபிலையோ தூக்கி போட்டுரு. சாத்தான். ஆனா அதே சாத்தான் தேர்ல சிலுவை உடைஞ்சிருச்சு. அச்சோ சிலுவை உடைஞ்சிருச்சு. இப்ப புதுசா நாங்க தேர் ஒண்ணு தொம்ப ஒண்ணு செஞ்சோம் கொருக்கமேட்டில். அப்ப அந்த சிலுவை நேரா இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஒயர் தொட்டுச்சுன்னா வம்பு. ஆகவே அதை மடிச்சு வச்சுக்கணும். ஒயர் இருக்கிற இடத்துல திருப்பி விட்டா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரிங்ல நேரம் ஆகணும். இது ஏறக்குறைய நான் எல்லா பங்குலையும் செஞ்சுட்டு வரேன். நெல்லித்தோப்பில் செஞ்சிருக்கிறேன். பேராலயத்தில் தேரை இல்லை, ஒன்றும் அங்கே செய்யறதுக்கு இல்லை. பசிலிக்காவில் செஞ்சாச்சு, இங்கே ஒன்றும் செய்யல. கொருக்கமேட்டில் செஞ்சிட்டோம். அப்போ அந்த சிலுவையானது எங்க எலக்ட்ரிக் ஒயர் இருக்குதோ அப்படி பின்னாடி மடிச்சுக்கும். ஒரு கயிறு பிடிச்சி இழுத்தா பின்னாடி மடிச்சுக்கும். அந்த ஒயரை தாண்டின உடனே மறுபடியும் நேரா வந்துடும். இது நிறைய பேருக்கு தெரியல. முதல் தடவையா அங்க போகுது இல்லையா, நான் இங்க பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்குறேன். அப்படி சிலுவை மடிச்சு ஐயோ சிலுவை வளையுதேனாரு ஒரு கேப்டன். ஒரு கேப்டன் தான் அங்கே தவளகுப்பத்தில் இருக்கிறவர். கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷத்துல ஒரு மந்திரத்தில் அது மேலே நிமிரும் பாருங்க அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் தாண்டிச்சு. பரவாயில்லையே. ஆமாம், அப்படி செய்து வச்சிருக்கிறோம். ஏன்னா நேராக போய் எலக்ட்ரிக் ஒயரை தொட, ஷாக் அடிக்க, 4 பேர் சாக, அடுத்த நாள் பேப்பர்ல வரும், கொருக்கமேட்டில் திருவிழா தூக்கி மின்சாரம் தாக்கி 4 பேர் இறந்து விட்டார்கள், பாதிரியார் கைது. போய் நிக்கணும். அவங்க செஞ்சதுக்காக நான் போய் நிக்கணும், பழி ஆடுவார். ஓகே, நானும் மேக்ஸிமலியன் கோல்பே ஆயிடுவேன் அவங்களுக்காக. நான் ஏன் வம்பு? இப்ப போச்சு இல்லையா? அவன் சிலுவை வளைஞ்சோன ஐயோ சிலுவை வளையுதே. வீட்டில் சிலுவை சின்னத்தை வைக்க காணோம். வீட்டில் ஆண்டவருக்கு நாம் அதனுடைய பெருமையும் மகிமையும் கொடுக்க காணோம். தேர்ல இருக்கணும், எல்லாருக்கும் சிலுவை போட்டு நம்ம வாழ்த்துவோம். குழந்தையிலிருந்து மணப்பெண்கள் வரைக்கும், ஏன் இறந்து போனவங்களுக்கும் நெத்தியில சிலுவை அடையாளம் போடுறோம் அல்லவா? ஏன் அதை வீட்டில் இருக்கக்கூடாது? இந்த மறையுரை இன்னும் தொலைக்காட்சியிலும் போறதுனால நிறைய பேர் என்று சொல்லியிருக்காங்க. நன்றி ஃபாதர், நீங்க சொன்னதுனால எங்க வீட்டில் நாங்கள் சிலுவை வச்சிருக்கிறோம். அதே போல உங்க வீட்டில எல்லாம் குத்து விளக்கு இருந்துச்சுன்னா குத்து விளக்கு மேல சிலுவை இருக்கணும். ஏன்னு கேக்குறீங்களா? என்கிட்ட தனியா வாங்க, விளக்கம் சொல்றேன். இல்லைன்னா வைக்காதீங்க. விவரம் தெரியாம இருத்தல். ஆக எதுக்கெல்லாம் தேவை அவைகளை நாம் செயல்படுத்துவோம். Jesus taught us to divide evil by goodness, hatred, selfishness and lust by love. இயேசுவின் போதனை வெறுப்பை அன்பினாலும், தீமையை நன்மையாலும், தன்னலத்தை பிறநலத்தாலும், காமத்தை கரிசனத்தாலும் வெல்ல வேண்டும். ஒரு தீ அணைக்கணும்னா தீயை ஊத்துனா சரிப்பட்டு வர, பெட்ரோல் ஊத்துனா உன்னை எரியும். தண்ணீரை ஊற்றி அதற்கு எது எதிர்ப்பதமோ அதை நாம் காட்டி இதை வெல்ல வேண்டும். செயின்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள், if want to be what you are not yet, you must always be displeased by what you are, for where you are pleased with yourself, there you have stopped. Keep adding, keep walking, keep advancing. ஒரு அருமையான அறிவுரை தமிழில் சொல்கிறேன். நீ விரும்பிய நிலை அடையாவிட்டால் இருக்கும் நிலைக்காக வருந்து, இதுவே போதும் என்றால் வளர்ச்சி இல்லை. காம்ப்ளசன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதாவது சேர்த்து கொண்டும் பயணித்துக் கொண்டும் முன்னேற்றம் கொள். நான் ஏற்கனவே இருந்தது போல அல்ல,
இப்பொழுது நான் முன்னேற்றம் பெற்றவனாக இருக்கிறேன் என்றால், நேற்று இருந்ததை விட, முன்பு இருந்ததை விட, சென்ற ஆண்டு இருந்ததை விட இன்று நான் மாற்றம் பெற்றவனாக இருப்பேன். ஒன்று செய்யலாம், நீங்களும் நானும் சேர்ந்து செய்யலாம். இப்ப அடுத்த வாரத்திலிருந்து இப்படி நடைபயணம் ஆரம்பிக்கும். எக்ஸோடஸ், சென்னை டு வேளாங்கண்ணி காவியோட அணிஞ்சுக்கிட்டு இப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க. பாராட்டு, மிக மிக மகிழ்ச்சி. அது ஒரு நற்செய்தி அறிவிப்பு. மாதா பேர்ல போறாங்க, எல்லாருக்கும் உதவி செய்வோம். கொஞ்சம் அதை பாலிஷ் பண்ணி கொள்வோமே. எதுக்காக போறாங்க? மாதா கிட்ட போறாங்க. நீங்க எந்த கோவில் எடுத்தாலும், அது மாதா கோவிலோ, இறுதி ஆண்டவர் கோவிலோ, சூசைப்பர் கோவிலோ, பரிசுத்த ஆவி கோவிலோ, அந்தோணியார் கோவிலோ, அந்த கோவிலில் மையமாக இருப்பது எது? அந்தோணியாரோ, மாதாவோ, இறுதி ஆண்டவரோ அல்ல, நற்கருணை நாதர். அந்த நற்கருணை பீடம், அந்த நற்கருணை தான் அந்த சமூகத்தின் மையம். ஆகவே அந்த நற்கருணை நாதரிடம் ஜெபிக்கிறார்களா? நீங்க என்ன பாருங்க, அரியாங்குப்பத்தில் நல்லா வசதியா இருக்கு, அருமையா போர் தண்ணி இருக்குது, எங்க பார்த்தாலும் கல் தர போட்டாச்சு, நிறைய செடியெல்லாம் இருக்குது, நல்லா குளிப்பாங்க, களைப்பு தீர துணியெல்லாம் துவைப்பாங்க, அந்த செடிகள் மேலே அப்படியே காய வைப்பாங்க, அப்படியே கல்லாந்தரையில் படுப்பாங்க, மழை வந்தால் கோயிலில் வந்து படுத்துக்குவாங்க, நற்கரணி நேராக காலை நீட்டுவாங்க. அதெல்லாம் எச்சரிச்சு இப்பெல்லாம் சரியாக்கிட்டாங்க, பாராட்ட வேண்டும். அடுத்த நாள் காலையில் கருக்கல்ல 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சுட்டு அவங்க பாட்டு நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயா, இங்க ஒரு கோவில் இருக்குதே, தினமும் காலையில் திருப்பலி நடைபெறுகிறதே, அந்த திருப்பலியில் பங்கேற்று விட்டு நடக்கலாமே. கோயில் இல்லாத ஊர்ல சரி, திருப்பலி நடக்காத இடத்துல சரி நடந்துட்டு போ. இங்க திருப்பலி நடக்கிறது, அதில் பங்கேற்கலாமா? செய்ய மாட்டாங்க. 100க்கு 90 பேர் செய்ய மாட்டாங்க, 10% செய்யலாம். சரி, முடியல, நற்கருணை நாதரிடம் இங்கே அல்லது நற்கருணை சிற்றாலயத்தில் இல்ல மாதாப்பீடத்தில் அமர்ந்து செபிக்கிறார்களா? வருவாங்க, குளிப்பாங்க, ஏதாவது மாலை ஏதாவது போடுவாங்க, வத்திக்கிட்டு ஏதாவது ஏற்றுவாங்க, காணிக்கை செய்வாங்க, சாப்பிடுவாங்க. பத்தாவதுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு மேலே சாப்பாடு திணிப்போம், அது எல்லாத்தையும் குப்பையில் கூட்டிட்டு போவாங்க. நாரும் இடம், தேவையானது கொடுக்கலாமே. இப்போ ஒரு 200 பேருக்கு நம்ம பவர் பாயிண்ட் வச்சு அவங்களுக்கு செல்போன் சார்ஜ் பண்ணி செஞ்சிருக்கிறோமே, போன வருஷம் செலவு பண்ணி செஞ்சோம், எவ்வளவு தூரம் பயன்படும், தொடர்ந்து பயன்படுமே, பயன் தரக்கூடிய காரியங்களை செய்யலாமே. சாப்பாட்டுக்கு மேலே சாப்பாடு போட்டு அது இடத்த நாரடிக்கிறோம். ஒருத்தர் 2 பேர் போட்டா பரவாயில்ல, ஒரே நாள 5-6 பேர் போடும். இதெல்லாம் கொஞ்சம் திருத்திக் கொள்ளலாம். ஆண்டவரிடம் இன்னும் ஐக்கியமாக இருப்பதற்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், சொல்லுவோம். அடுத்ததாக இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள சொல்வோம். cleanliness is next to godliness. இறை பக்திக்கு அடுத்தது சுத்தமாக இருத்தல். சுற்றுப்புறம், நம்முடைய உடல், உள்ளம், உடை எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பண்பை உருவாக்க வேண்டும் அல்லவா? இவைகள் எல்லாம் தான் தேவை. நீ விரும்பிய நிலை அடையாவிட்டால் இருக்கும் நிலைக்காக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். இல்லைனா stagnant water smells, running water is always pure அப்படி சொல்லுவாங்க. தேங்கிய குட்டை நாரும், ஓடுகின்ற ஓடை எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும். ஓடுகின்ற திருச்சபை நாம். Men may come and may go, but I go on forever என்பது திருச்சபை. எனவே இத்தகைய பின்னணியில செபிப்போம். Lord Jesus, may your love consume me and transform my life, that I may truly desire nothing more than life with you. Make me strong in love and fidelity, that nothing may hinder me from doing your will. ஆண்டவராகிய இயேசுவே, உமது அன்பு எம்மை முற்றிலும் எரித்து என் வாழ்வை மாற்றி அமைப்பதாக. உம்மோடு வாழ்வதை தவிர வேறொரு ஆசை எனக்கு இல்லாமல் போவதாக. அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்வீராக. அதனால் உம் சித்தப்படி நடக்க யாதொரு தடையும் எனக்கு இல்லாது போவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.